இன்றைக்கி அம்மா உங்கள் ஃபேவரட்டான குழி பணியாரம் தாம்மா செய்கிறேன். இது நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவில் தான் செய்கிறேன் இன்றைக்கி. வாங்க இது எப்படி செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க எல்லா வீட்லையும் இட்லி மாவு இருக்கலாம், அதை தாளித்து கொட்டி தாம்மா குழி பணியாரம் செஞ்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா வெங்காயம், பச்சை மிளகா, துருவின கேரட்டு, பீட்ரூட்டு எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குழி பணியாரம் சட்டி காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கு. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேணா நெய் கூட ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு வச்சுக்க மாவை எல்லா குழியிலுமே அரை ஊற்றுங்கம்மா. ஃபுல்லாக ஊற்றினாக்கா அது மேலே வந்து, அதனால் குழிக்க அரை கழுவி ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லா பொங்கி வரும் அது மேலாக்கா. அதுக்கப்புறம் எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு தட்டை போட்டு மூடிடுவோம். ஒரு 3 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா, ஏன்னா அடியில் வெந்திருக்காமல் இருக்குல்ல, அதனால் திருப்பி போட்டுட்டு அடியில் ஒரு 3 நிமிஷம் விட்டிங்கனாக்கா நல்லா வெந்துடும். இது நம்ம அழகாக எடுத்து சர்வ் பண்ணலாம். நம்மளோட சூப்பரான குழி பணியாரம் ரெடி.